சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சுவாமி மலையோட வரலாறு தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய பதிவு, அதாவது 6 படை வீடுகளை பத்தி பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல 6 படை வீடுகள் அப்படின்ற தலைப்புல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு நேரில் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. சரி, பதிவுக்குள்ள போகலாம். இந்த கோவிலோட மூலவர் யாருன்னா சுவாமிநாதர் சுப்பையா. அம்மன் வள்ளி தேவயானை. தல விருட்சம்னு பார்த்தோம்னா நெல்லி மரம். புராண பெயர் திருவேரகம். ஊர் சுவாமிமலை, மாவட்டம் தஞ்சாவூர். ஸ்தல வரலாறு என்ன அப்படின்றத பத்தி முதல்ல பாத்துடலாம். மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான படைப்பு கடவுள் பிரம்மாவுக்கு ஒரு சமயம் தான் தான் அப்படின்ற கர்வம் தலைக்கு ஏறினது. எல்லா உயிர்களையும் படைக்கக்கூடிய தான் தான் முதல்வன் அப்படின்ற நினைச்சுக்கிட்டாரு. அதனால கர்வம் தலைக்கு ஏற ஆணவமும் வந்தது. அதை அடக்குறதுக்காக மனம் கொண்டார் முருகப்பெருமான். கைலாயத்துல சிவபெருமான தரிசனம் செய்யறதுக்காக பிரம்மன் வந்தாரு. அப்போ ஆணவம் தலைக்கு ஏறிய பிரம்மன் முருகனை பாலன் தானே, அதாவது குழந்தை தானே அப்படின்னு அலட்சியமா நினைச்சாரு. முருகன் பிரம்மனை கூப்பிட்டு பிரணவத்தோட பொருளையும் அதோட தத்துவத்தையும் சொல்லுமாறு கேட்கிறாரு. பிரம்மனால பதிலளிக்க முடியல. அதனால கோபப்பட்ட முருகப்பெருமான் பிரம்மனோட தலையில குட்டி அவரை சிறையிலையும் அடைச்சாரு. இதனால படைப்பு தொழில் பாதிப்படைஞ்சது. எல்லாரும் நினைக்கிறது சிவபெருமானுக்கு பிரணவத்தோட பொருள் தெரியாது அப்படின்னு. ஆனா அவர் எல்லாமே தெரிஞ்சவர் தான், அறியாதவர் கிடையாது. பிருகு முனிவர் ஈசனை வேண்டி தான் ஜீவனாக முக்தனா வேண்டி கடும் தவம் புரிஞ்சுட்டு வந்தாரு. தன்னோட தவத்துக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தன்னோட தவத்தை தடுக்கிறவங்க பிரம்ம ஞானத்தை மறக்க கடவுது அப்படின்னு சாபமிட்டு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவரோட தவாக்னி தேவர்களை பீடிக்க அவங்க மகாவிஷ்ணுவோட பரமேஸ்வரனை அணுகி பிரார்த்திக்க சிவபெருமான் தன்னோட திருக்கரத்தை முனிவரோட சிரஸ்ல வச்சு அவரோட தவாக்னிய அடக்குறாரு. பிருகு முனிவர் பிரக்ஞை அடைந்து கண் விழிக்கிறாரு. சிவபெருமான கண்டு வணங்கி மகிழ்றாரு. சிவனும் உன்னோட தவத்தை மெச்சி உன்னோட விருப்பத்தை அருள்றேன் அப்படின்னு ஆசீர்வதிச்சாரு. பிருகு முனிவர் சிவன் தன்னோட தவத்தை கழிச்சதுனால தன்னோட சாபம் சிவனை பாதிக்குமே அப்படின்னு வருந்தி சிவபெருமான் கிட்ட மன்னித்தருளும்படி கேக்குறாரு. சிவபெருமானும் உன்னோட வாக்குக்கு பழுது வராது, நான் உன்னோட சாபத்தை சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆத்மாவை புத்திர நாமசி அப்படின்னு சொல்லுது வேத வாக்கு. அதுபடி தன்னோட பிள்ளையான சுவாமிநாதன் கிட்ட ரிஷியோட வாக்க உண்மையாக்குறதுக்காக சிவபெருமான் பிரம்மோபதேசம் செஞ்சுக்கிறாரு. இதுவே சிவனுக்கு பிரணவ பொருள் மறக்கிறதுக்கான காரணம். தேவர்கள் எல்லாரும் போய் நடந்ததையும் நடக்க தேவைப்படுறதையும் சிவபெருமான் கிட்ட எடுத்து சொல்றாங்க. எத்தனையோ திருவிளையாடல்கள் நடத்தின எனக்கு இது முருகப்பெருமான் மூலம் வரக்கூடிய புதிய திருவிளையாடல் அப்படின்றத உணர்ந்தாரு. முருகன் கிட்ட பிரம்மனை விடுதலை செய்யும்படி சொல்றாரு. பிரணவத்தோட பொருள் கூட தெரியாத பிரம்மனுக்கு படைப்பு தொழில் எதுக்கு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கிறாரு முருகப்பெருமான். பிரம்மனுக்கும் தெரியாத பிரணவத்தோட பொருள் உனக்கு தெரியுமா அப்படின்னு முருகன் கிட்ட கேட்க எனக்கு தெரியும் சொல்றாரு முருகப்பெருமான். சரி அப்படின்னா அதோட பொருளை சொல்லுன்னு சிவபெருமான் கேட்க தாம் குருவாகவும் தாங்கள் சிஷ்யனாகவும் இருந்து உபதேசம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. முருகப்பெருமான் திருவிளையாடலோட உச்ச கட்டம் நெருங்கிட்டதை உணர்ந்தாரு சிவபெருமான். தென் கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருவையாற்றில இருந்துதான் சிவனோட உபதேச பயணம் தொடங்குனது. ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரம் கூடின அற்புதமான நன்னாள்ல சக்தி கணபதி உட்பட தன்னோட படை பரிவாரங்களோட புறப்பட்டு நந்தியம்பெருமான விட்ட இடம் நந்தி மதகு அப்படின்னும், கணபதிய அமர வைத்த இடம் கணபதி அக்ரஹாரம் அப்படின்னும், சக்தியை அமர வச்சது உமையாள்புரம் அப்படின்னும், சிவபெருமானோட தலையில இருக்கக்கூடிய கங்கைய அமர வைத்த இடம் கங்காதரபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா சிவபெருமானும் முருகனும் தனியா கிட்டக்க இருக்கக்கூடிய மண் குன்று, அதாவது மலை பகுதியில ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தோட பொருள் உபதேசம் நிகழ்த்திய தலமானதுனால, சுவாமிக்கே நாதனாக இருந்ததுனால இந்த பகுதி சுவாமி மலை அப்படின்னு அழைக்கப்பட்டது. பிற்காலத்துல இந்த மண் குன்றினை கட்டுமலையா அமைய பெற்றது. இந்த தளத்துல முருகப்பெருமான தேவர்கள் புடைசூழ வழிபட்ட தேவேந்திரன் தன்னோட நினைவா ஐராவதத்தை, அதாவது வெள்ளை யானைய முருகப்பெருமானுக்கு வழங்கினதுனால மூலவருக்கு முன்னாடி இன்னைக்கும் ஐராவதம் இருக்கு. முருகன் திருக்கோவில்கள்ல சன்னதி முன்னாடி மயில் தான் காணப்படும். தன்னோட வரப்பெற்ற தேவர்கள்ல தமிழ் வருட பெயர் கொண்ட தேவதைகள் 60 பேரை இந்த தளத்துல முருகப்பெருமானுக்கு சேவை செய்யறதுக்காக விட்டுட்டு போனாரு. இந்த கோவிலோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். கந்த பெருமானோட 6 படை வீடுகள் வரிசையில சுவாமி மலையில இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி கோவில் 4ஆம் படை வீடா போற்றப்படுது. இந்த கோவில்ல மீனாட்சி அம்பாளோட சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளி இருக்கிறதுனால மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி கோவில் அப்படின்னு இந்த கோவில் போற்றப்படுது. தகப்பன் சுவாமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமான் இந்த கோவில்ல பிரம்மதேவர், பூமாதேவி, இந்திரன் ஆகியோருக்கு குருவா இருந்து அருளினதுனால இந்த தலம் குருமலை அப்படின்னும்,
கந்தாசலம், சிரகிரி, சிவமலை அப்படின்னு அழைக்கப்படுது. மேலும் சுவாமிநாதனாக அருள் கொடுக்கறதுனால சுவாமி மலை அப்படின்ற பெயரை நிலைச்சிடுச்சு. மூலவர் 6 அடி உயரத்தோட தலையில உச்சு குடும்பி, மார்புல பூணூல் இது எல்லாத்தையும் அணிந்து கொண்டு அருள் கொடுக்கிறாரு. வலது கரத்துல தண்டாயுதத்துடனும் இடது கைய தொடையில வச்சபடியும் யோக நிலையில இருக்கக்கூடிய குருநாதரா நின்ற கோலத்துல அருள் கொடுக்கிறாரு கந்தபெருமான். கருவறையில மூலவர் நின்றிருக்கக்கூடிய பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதுக்கு மேல எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமிநாத மூர்த்தி பான லிங்கமாகவும் காட்சி கொடுக்கிறது தனி சிறப்பு. இது மூலமா சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேற வேற கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியுது. பீடம் சிவ பீடமாகவே கருதப்படுது. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி இந்த 3 சக்திகளை ஒருங்கே கொண்ட வஜ்ர வேலோட சுவாமிநாதன் காணப்படுறாரு. இந்த வேல் தான் கோவிலோட கீழ் வீதியில இருக்கக்கூடிய நேத்திர தீர்த்தத்தை உண்டாக்குனதாகவும் சொல்லப்படுது. கட்டுமலையா அமைந்திருக்கக்கூடிய குன்றுக்கு மேல இந்த கோவில் 5 நிலை ராஜ கோபுரத்தோட தெற்கு நோக்கி இருக்கு. முருகப்பெருமான் சன்னதிக்கு செல்றதுக்காக 60 தமிழ் ஆண்டுகளை குறிக்கக்கூடிய 60 படிகள்ல ஏறி செல்லணும். மலைகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்துல குன்றின் மீது அமைந்திருக்கக்கூடிய கோவிலா சுவாமி மலை கோவில் இருக்கு. 60 படிகள் ஏறி இந்த தலத்துக்கு செல்லணும். ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தமிழ் வருடத்தை குறிக்குது. தமிழ் வருடங்களோட தேவதைகள் கந்த பெருமான பிரார்த்தனை செஞ்சு படிகளா இருக்கிறதா ஐதீகம். இந்த தலத்துல சுப்பிரமணியர் சன்னதிக்கு எதிரா மயிலுக்கு பதிலா யானை வாகனம் தான் இருக்கும். சுவாமிநாத பெருமான வேண்டி ஹரிகேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கனை வென்றதுனால இந்திரன் தன்னோட காணிக்கையா ஐராவத யானைய முருகப்பெருமானுக்கு தந்ததா புராணங்களும் சொல்லுது. பார்வதி தேவியோட சாபத்துக்கு ஆளான பூமாதேவி இந்த தலத்துக்கு வந்து சுவாமிநாத பெருமான வழிபட்டு சாபம் நீங்க பெற்றாள். அதுக்கப்புறமும் இந்த தலத்தை விட்டு செல்ல விருப்பம் இல்லாததுனால இங்கேயே தல விருட்சமா அதாவது நெல்லி மரமா பூமாதேவி இருக்கிறா. இந்த முருகப்பெருமான் அலங்கார சிறப்புடையவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். விபூதி அபிஷேகம் செய்யறப்போ அருள் பழுத்த ஞானியா காட்சி கொடுக்கிறாரு. சந்தன அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில பாலசுப்ரமணியனா கம்பீரமா காட்சி கொடுப்பாரு. காவிரி சுவாமிநாதனை வழிபட்டு இந்த தலத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் தீர்த்தத்துல நீராடி தரிசிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து குமார தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல இந்த ஊர்ல தொடர்ந்து இருக்க அருளும் பெற்றிருக்கிறாரு. கங்காதேவி முருகனை தரிசித்து தன்னோட பாப விமோச்சனம் பெற்றதுனால தானும் காவிரியோட இணைந்து இந்த தலத்துல இருக்க அருள் வேண்டினார். முருகப்பெருமானும் தன்னோட தலத்துல விருட்சமா இருக்க அருள் கொடுத்தாரு. கங்காதேவி இந்த தலத்துல தாத்தாத்ரி அதாவது நெல்லி மரமா தல விருட்சமா பக்தர்களுக்கு அருள் கொடுத்துட்டு வராரு. சுவாமி மலையோட பெருமைகள் குறித்து அருணகிரிநாதர் திருப்புகள்லையும் நக்கீரர் திருமுருகாற்று படையிலையும் பாடி இருக்கிறாங்க. கோவிலோட திருவிழான்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்கார்த்திகை திருவிழா 10 நாட்கள். இந்த திருவிழாவே இந்த தலத்தோட ரொம்ப பெரிய திருவிழா. இந்த திருவிழாவப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்குவாங்க. சித்திரை மாதத்துல பிரம்மோற்சவம் 10 நாட்கள் நடக்கும். வைகாசியில வைகாசி விசாக பெருவிழா நடக்குது. ஆவணியில பவித்ரோற்சவம் 10 நாட்கள் நடக்குது. புரட்டாசியில நவராத்திரி பெருவிழா 10 நாட்கள் நடக்கும். ஐப்பசியில கந்த சஷ்டி பெருவிழா 10 நாட்கள் நடக்குது. மார்கழியில திருவாதிரை திருநாள் 10 நாட்கள் நடக்குது. தைல பூச பெருவிழா நடக்கும். பங்குனில வள்ளி திருக்கல்யாண திருவிழா நடக்குது. இதுல சித்திரை, கார்த்திகை, தை மாதங்கள் நடைபெறக்கூடிய விழாக்கள் கொடியேற்றத்தோட நடைபெறக்கூடிய பெருவிழாக்கள். ஒவ்வொரு வருஷமும் ஆங்கில வருஷ பிறப்பு நாள்ல இந்த திருப்படி திருவிழா சிறப்பா நடைபெறுது. கோவில் நடை திறக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா காலை 5 மணில இருந்து 11 மணி வரைக்கும், மாலை 4 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். அமைவிடம் பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவுல காவிரி ஆற்றோட கரையில அமைந்திருக்கு இந்த கோவில். கும்பகோணத்துல இருந்து சுவாமி மலைக்கு அடிக்கடி பேருந்து வசதி இருக்கிறதுனால கோவிலுக்கு பக்தர்கள் எளிதில போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வார செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை பற்றி இன்னொரு நல்ல தேடலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.